வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ உங்களோட ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துக்கு வராரு, கேது 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடலில் சில பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை நினச்சி நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுறது, அது சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் சில பிரச்சனைகள், இது மாதிரி நீங்கள் நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனிமேல் இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த ராகு 10ஆம் இடத்துல வரனால உங்களுக்கு தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள், நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள், பொறாமைகள், அதே மாதிரி சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அபாரமான வெற்றிகள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அந்த தொழிலில் கண்டிப்பாகவும் உண்டு. கேது 4ஆம் இடத்துல வரனால பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேருந்து நீங்கள் வேறு இடங்கள் நீங்கள் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி வேறு யாராவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஒரு சில ரிஷபராசி நேயர்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குங்க. திருமணங்கள் நடக்கும், அதே மாதிரி குழந்தை பேர், இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயமான சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, அதே மாதிரி கார் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக நடக்குங்க. இப்போ ராகுவோட நட்சத்திர சாரத்தை பற்றி பார்ப்போம். அதாவது மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்களில் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், குருவோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான ஹோட்டல்லாம் தொடங்கக்கூடிய தொழிலெலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க. அதே மாதிரி 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்திலே இருப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதுசாக நீங்கள் எதையாவது யோசித்து ரொம்ப திறன்பட நல்லா செயல்படுவீங்க. அதே மாதிரி 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உங்களை யாராவது ஏமாத்துறதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம், அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பார்ப்போம். அதாவது 18 மே 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் இருப்பார், சூரியனோட சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் நீங்கள் வீடு மாறுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா சுக்கிரனோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கந்து வெட்டிக்கு வாங்குறது, அதே மாதிரி ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துரும். கரெக்டான பர்சன்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துடாதுங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில கடன்கள் வாங்குறது, அதே மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள், அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்காக வாங்கக்கூடிய கடன்கள், அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய படிப்பு செலவுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள், அந்த மாதிரியான கடன் விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான காலகட்டங்கள் நடக்கலாம். ஆனாலும் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துறாது. மார்ச் 30, 2026 5 டிசம்பர் 2026 இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா மக நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் நல்ல நிம்மதி, சந்தோஷம், அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடக்குங்க. ஆக மொத்தம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அதே மாதிரி
உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.